ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழ் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழ் வந்து பார்த்த மாதிரியே ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய டிலேட் ஆன மெசேஜ் வாட்ஸ்அப்லேயும் சரி, எதுலேயே வந்து சரி, ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகிட்டு டிலேட் வந்து பண்ணுறாங்கன்னா, அது எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே எப்படி சொல்கிறதுனா, வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் வந்து டைப் வந்து பண்ணுவீங்க. அந்த மெசேஜ் அவங்க வந்து ஒரு வேளை அவங்க வந்து டிலேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, ஓகே அது எங்கே இருப்பாங்க இதுமாதிரி வந்து டிலேட் வந்து ஆகிடுச்சுன்னா, அந்த மெசேஜ் வந்து எப்படி நீங்கள் வந்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த மெசேஜ் வந்து பார்க்க வந்து மற்ற நேரத்தில் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் வந்து என்ன பண்ண சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்படியே ஒரு லைக்கும் வந்து போட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு சேட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே, மேலே பாருங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க. செட்டிங்ஸ் வந்து போயிட்டிங்கன்னா அங்கே சேட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுங்க. அப்போ யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து மெயினான செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். டேட்டா வந்து செட்டிங்ஸ்க்கு வந்து போயிடுங்க. செட்டிங்ஸ்க்கு வந்து போயிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்கன்னா இருங்க, நோட்டிஃபிகேஷன் அண்டு ஸ்டேட்டஸ் பார் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தா வந்து உள்ளே வந்து ஓப்பன் ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் ஆகி முடிஞ்சு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணினா இங்கே மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது மட்டும் எனேபிள் வந்து பண்ணிங்க. எனேபிள் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர எல்லா நோட்டிஃபிகேஷன் இடத்துல வந்து ஸ்டோர் வந்து ஆகும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்டோர் வந்து ஆகும். அந்த நேரத்தில் அவங்க டிலேட்டே வந்து பண்ணாலும் அந்த மெசேஜ் பார்த்தா இந்த இடத்துல வந்து சேவ் வந்து ஆகும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம் என்ன மெசேஜ் வந்து பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.